பண்ணதுக்கு பாக்யராஜ் சார் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். சிவா சார் உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். பாக்யராஜ் சார் தொடர்ந்து என்னோட நிறையா படங்களுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்து என்னை சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப நன்றி சார். இந்த படத்தில் என்னை ஹீரோவாக நடிக்கிறதுக்கு கமிட் பண்ண சிவா சாருக்கு ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே நான் வர காரணமாக வந்து 2 பேர் தான், காசி சாரும் வெங்கட்ராஜ் சாரும். ஸோ அவங்க 2 பேருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆலன் தொடர்ந்து த்ரில்லர் படமாக பண்ணிகிட்ருக்கோம், சரி ஒரு லவ் படம் பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கும்போது சிவா சார் இந்த ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. ஸோ படித்து பார்த்துட்டு 2 விஷயம் தான் தோணுச்சு. சார் இந்த மாதிரி இந்த படத்துக்கு வந்து பெரிய கிராண்டாக ஷூட் பண்ணணும், சின்ன பட்ஜெட்டில் பண்ண முடியாது. 2வது மியூசிக் டைரக்டர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டால் தான் லவ் ஸ்டோரி நிற்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவர் வந்து டைரக்டர் கம் ப்ரொடியூசராக இருக்கிறதுனால அவரோட தாட் என்னவோ அதுக்கு எவ்வளோ வேணால் செலவு பண்ணுறதுக்கு அவர் ரெடியாக இருந்தார். அது நீங்கள் விஷுவல்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ மேக்கிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணோம். கூட நடித்த அத்தனை ஆர்டிஸ்ட் ப்ளஸ் நான் கூட நடிக்கலை, பட் ஆனால் பார்த்தேன், உங்களோட சீன்ஸ் எல்லாம் பார்த்தேன். எல்லாருமே நல்லா அவங்களோட பங்கை நல்லா கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் ஸ்ட்ராங்கான சாங்ஸ் கொடுத்துருக்காரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய உழைப்பு இருக்குது படத்துக்கு பின்னால். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி புது முயற்சியை சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப குறிப்பாக வந்து உங்களுடைய சப்போர்ட் தான் ஆலன் படத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா நிறைய கதைகளுக்கு மத்தியில் ஒரு வாழ்க்கை பதிவு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும் தமிழ் சினிமாவிலேயே. அந்த வகையில் ஆலன் படம் வந்து தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு படமாக இருக்கும். சிவா சாருக்கு ஒரு பெரிய நன்றி. என்னென்னா ஒரு குழந்தை எழுதக்கூடிய கையெழுத்து மாதிரி அவர் அழகான ஒரு மனிதர். என்ன சிங்கப்பூர்லேருந்து வந்த குழந்தை. ஸோ அதனால் வந்து அவ்வளோ ஆசையாக அழகாக அந்த தமிழ் மேலே உள்ள ஆசையில், இந்த சினிமா மேலே உள்ள ஆசையில் வந்து ஒரு அற்புதமான படைப்பை கொடுக்கணும்னு அவர் எடுத்த முயற்சிக்கு நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பாக அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ உங்களுடைய இந்த முயற்சியும் சரி, இந்த படத்தில் எனக்கு நீங்கள் கொடுத்த வாய்ப்பும் சரி, எல்லோருக்கும் கொடுத்த வாய்ப்பும் சரி, எல்லாத்துக்கும் சேர்த்து நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் சார். இந்த படத்தை சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்கறது அது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கட்டம். அதற்கு தனஞ்சய சார் மாதிரி ஒருத்தர் கிடைச்சது வந்து வி ஆர் சோ லக்கி. தேங்க்யூ சார். எங்களுக்கு இப்போவே வந்து படத்தோட ரிசல்ட் தெரியும் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் டி சிவா சார், நான் அசிஸ்டண்ட்டாக அவர்கிட்ட வந்து சம்பளம் வாங்கின ஒரு பையன். அவர் இருக்கிறப்போ அவர் கூடவே நான் அந்த மேடையில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த படத்தில் நடித்திருக்கும் அனைவருக்கும் சரி, பேர் தனித்தனியாக சொல்லலை, ஸோ எல்லாருக்குமே ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். அண்ட் கேபிள் சங்கிள் சார், வெற்றி பிரதர், எனக்கு இந்த மாதிரி கதைகள் வேணும் அப்படிங்கிறத வந்து அவர் மைண்டுக்குள்ளே எப்பயுமே நான் பார்க்கல. அவரோட படங்கள் மூலமாக சரி, அவர் கூட பேசிகிட்டு இருந்த சில நொடிகளும் சரி, கதைக்கு நான் பொருந்தி போகணும், அந்த கதையை எனக்கு ட்ராவல் பண்ணி என்ன கூட்டிகிட்டு போனால் போதும், நான் அந்த கதையை எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிற ஒரு தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நடிகராக தான் நான் வெற்றி பிரதரை பார்க்குறேன். அவருடைய எல்லா படங்களோட திரைக்கதையும் சரி, கதையும் சரி, அதுக்குள்ளே அவர் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. அதுதான் நம்ம ஆடியன்ஸுக்கும் கடத்தி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் வெற்றி பிரதர். நிறைய நல்ல படங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க. உங்கள் கூட நடிக்கலன்னு ஒரு 2-3 படங்கள் மிஸ் பண்ணது வருத்தப்பட்டேன். இந்த படத்தில் சேர்ந்து நடிக்கலனாலும் உங்களோட படத்தில் இருக்கிறது எனக்கு மகிழ்ச்சி. அண்ட் திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் சாருக்கு நன்றி சார். சின்ன பையனாக வந்து அவரோட படங்களை பார்த்து எதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாமல் எல்லாரும் சிரிக்கிறப்போ நான் அமைதியாக இருந்து, எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் சிரிக்கிறப்ப எனக்கு பக்கத்தில் இருந்துங்க அமைதியாக அந்த காலகட்டம் வரைக்கும் அவரை பார்த்து ரசித்து இப்படி ஒரு மாமேதையோட ஒரு மேடையில் நான் இருக்கிறது ரொம்ப 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 சந்தோஷம். அண்ட் எழுத்தாளுமைகள் அதிகமாக இருக்கிற மேடையில் வந்து பேசுறது ரொம்ப பிரச்சனை. ஏன்னா பாதி அறிவு இல்லாமல் நம்ம எதாச்சும் பேசுகிறோம், அதுக்கப்புறம் வரவங்க பதில் சொல்லி நம்மளை கொண்டுருவாங்க. மனுஷிபுத்திரன் சார் அவர்களுக்கு பெரிய பெரிய நன்றி. எல்லா எழுத்துக்களையுமே, எல்லா வார்த்தைகளிலுமே வந்து ஒரு பெரிய உலகத்தை அடைக்க முடியாது வந்து எழுத்துக்களால் மட்டும்தான் முடியும். அதை செஞ்சுட்டு இருக்கிற எழுத்துலக மாமேதை மனுஷிபுத்திரன் அவர்களுக்கு நன்றி. என்னோட சகோதரர், பாடலாசிரியர், கவிஞர், இந்த நூற்றாண்டின் இணையற்ற கவிஞன் கார்த்திக் நேதா அவர்களுக்கு நன்றி. பேச வச்சிருந்தது ஒரே ஒரு லைன் தான், எதாவது அது மட்டும் பேசி போயிடலாம். எனக்கு இந்த படம் ஏன் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நிறைய படம் இன்னும் நான் நடித்து இடம் பெற்றிருக்கிற படத்தில் அவர் பாட்டு எழுதியிருக்காரு. ஆனால் ஒரே மேடையில் நாங்கள் இருக்கிறது இதுதான் முதல் மேடை, அதனால எனக்கு ஆலன் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். அவர் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ கார்த்திக். கார்த்திக் பிரசன்னா, அவர் நான் விவேக் பிரசன்னா, அவர் கார்த்திக் பிரசன்னா. ஸோ அது அந்த பேரையும் நம்ம வந்து பதிவு பண்ணிடலாம் அந்த இடத்துல. ஆனால் கார்த்திக் நேதா தான் அவருக்கு வந்து என்றைக்குமே பெரிய ஒரு அங்கீகாரமாக இருக்குது, அங்கீகாரமாக இருக்கும். இது காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதும் அடடா. இந்த ஒரு வாழ்த்து, இந்த ஒரு வரி எழுதுறதுக்காகவே நூற்றாண்டுகள் கடந்து நீ வாழ்ந்து கொண்டே இருப்பாய்.
தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மனோஜ் பிரதர் இப்போ தான் பேசிட்டு இருந்தேன், பேசவே தெரியுதுன்னு எக்கச்சக்கமாக பேசிட்டு போயிட்டாரு. நல்லா பாடுவார், அருமையாக இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னே ஒரு படத்தில் வந்து அவர் சொன்னார் இல்லையா, இன்னொரு படம் நான் அதுதான் ஃபஸ்ட்டு கமிட் பண்ணேன், அந்த படம் தான் ரிலீஸ் ஆக வேண்டியதுன்னு. அந்த படத்தில் நான் நடிச்சிட்டு இருக்கிறப்ப நாங்கள் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டே இருக்கோம். லிரிக் நல்லா இருக்கு, அது கார்த்திக் நேத்தா எழுதுருந்து, என்னோட அண்ணா எழுதுருந்து எனக்கு தெரியாது. முடிச்சுட்டு சாங் முடிச்சுட்டு போய் கேட்டோம், சார் என்ன சார் நல்லா இருக்கு, லிரிக் சூப்பராக இருக்கு சார், உங்கள் அண்ணா எழுதின பாட்டு தான் அப்படின்னாங்க. இந்த மாதிரி நிறைய மிராக்கள் நடந்திருக்கு. அண்ட் காசி விஸ்வநாதன் சார் அண்ட் ஜிவி படத்தின் இயக்குனர் அவர்களுக்கும் எல்லாருக்கும் இங்கே யாராச்சும் மிஸ் பண்ணிட்டு என்னை மன்னிச்சிடுங்க. அண்ட் டிஓபி சார் ரொம்ப பொறுமையாக அழகாக சிரிச்சிட்டே இருப்பார். இவ்வளோ ட்ராவல் பண்ணி ஒரு படத்தை முடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு சிவா சாருக்கு வந்து இவருக்கு உறுதுணையாக இருந்தது, ரொம்ப நன்றி. அண்ட் எல்லாருக்கும் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் இறைவனுக்கும் நன்றி. ஓம் நம சிவாய். இதயபூர்வமான மரியாதைக்கும் பேரன்புக்கும் உரிய பாக்யராஜ் அவர்களுக்கு வணக்கம். மற்றும் இங்குள்ள ஊடக நண்பர்கள் அனைவருக்கும், இந்த படக்குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். தாமதமாக வந்ததற்காக சற்று மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல வரும்போது இயக்குனர் தயாரிப்பாளர் சிவா அவர்கள் பேசிட்டு இருந்தார். அந்த பேச்சு கேட்க இருந்தது. அவருடைய ஒரு சமூக அக்கறை அவருடைய பேச்சில் ரொம்ப ஆழமாக இருந்தது. அதில் ஒரு பரிதவிப்பு இருந்தது. கண்டிப்பாக அவருடைய அந்த நல்ல எண்ணத்துக்காக, அந்த நல்ல நோக்கத்துக்காக இந்த படம் வெற்றி அடைந்து இன்னும் மேலும் மேலும் நிறைய படங்கள் அவர் செய்யணும்னு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எனக்கு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமாக ரொம்ப நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து ஒரு நல்ல இடத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற வெற்றிக்கு இது ஒரு ரொம்ப நல்ல படமாக அமையணுன்ற என்னுடைய வாழ்த்துக்கள். நான் வெற்றி வந்து ரொம்ப அவசரப்படாமல், இதை ஒரு படம் ஓடிச்சு உடனே வேகமாக 2-3 படம் பண்ணுவோம், நிறைய பண்ணுவோம், வேறு மாதிரி பண்ணுவோம், உடனே ஆக்ஷன் அவ்வளோ எல்லாமே அவருக்கு எது வரும் அதுக்குள்ளே ஒரு நல்ல கதை, அதை தேர்ந்தெடுத்து ரொம்ப நிதானமான ஒரு பாதையில் போயிட்டுருக்கீங்க வெற்றி. ரொம்ப சந்தோஷம். அவருடைய முதல் படம் 8 தோட்டாக்கள் அவரோட நான் நடித்தேன். நான் அப்போ இருந்து பார்த்துட்ருக்கேன். ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல உழைப்பாளி, ஒரு நல்ல ஒரு சிந்தனையோடு இன்னும் பெரிய வெற்றி பெறன்னு கேட்டுக்கிறேன். அதே போல் இங்கே இருக்கிற புதிய இசையமைப்பாளர் மனோஜ் அவர்களுக்கும், பாடலாசிரியர் கார்த்திக் நேதா அவர்களுக்கும், தம்பி பிரசன்னாவுக்கும் மற்றும் இங்குள்ள அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். தனஞ்சயன் சார் வந்து எந்த வேலையை செஞ்சாலும் ஒரு பர்ஃபெக்ஷன் டு த கோரில் பண்ணுவார். நிச்சயமாக இந்த ஆளுநர் படத்துக்கு அவருடைய அதிகபட்ச உழைப்பை நிச்சயமாக தந்து இதனுடைய நிச்சயமாக இந்த வெற்றிக்கு ஒரு பெரிய பாலமாக இருப்பார். இந்த படம் உங்களுடைய எல்லாருக்காகவும், குறிப்பாக இயக்குனர் தயாரிப்பாளர் சிவாவுடைய நல்ல நோக்கத்துக்காகவும் அவரும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. லேட்டாக தோணுனதுக்காக தனஞ்சயன் சார் வந்து வருத்தம் தெரிவித்தார். லேட்டாக தோணுனதுக்காக அவருடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா 4-5 நிகழ்ச்சிகள் முடிச்சுட்டு நான் அந்த நிகழ்ச்சியை மிஸ் பண்ணிடணும் அப்படின்னு பயந்துக்கிட்டே வந்தேன். நல்ல வேலை அப்போ தான் ஆரம்பிச்சிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படம் வந்து சிவா சார் வந்து எனக்கு என்னுடைய ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு வாசகர். அவரே ஒரு சிறந்த ஒரு எழுத்தாளர். எனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஆலன் படத்தினுடைய ப்ரொடியூசராக அவர் இருக்கலாம், ஆனால் அவருக்கு ஒரு விஷயத்தில் நான் இப்போ ப்ரொடியூசராக இருக்கேன். அவருடைய புத்தகம் வந்து இந்த மாதம் வெளிவருது. அவருடைய கதை தொகுப்பு, அந்த உயிர்மை தான் எங்கள் பதிப்பகத்திலிருந்து தான் வெளியிடுறோம். மிக முக்கியமான அவர் ஒரு எழுத்தாளர் என்பதை அந்த புத்தகத்தை பார்த்தபோது நான் அறிந்து கொண்டேன். அவ்வளோ நேர்த்தியான ஒரு எழுத்து, நகைச்சுவை, அதே போல் ஒரு கூர்மையான ஒரு சமூக பார்வை, எல்லாவற்றிலுமாக அவருடைய அந்த சிறுகதை தொகுப்பு இப்போது தயாராகி கொண்டிருக்கிறது. நான் அதை இந்த நிகழ்ச்சியில் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல் அவருடைய சினிமா பற்றிய அவருடைய கனவு, அதாவது அவர் தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு எழுத்தாளனைத்தான் இந்த படத்துலையும் ஒரு கதாபாத்திரமாக மாற்றிருக்கார் அப்படின்னு எனக்கு தோணுது. ஒவ்வொரு மனுஷனுமே நான் யாராக இருக்கானோ அவனை தான் படைப்புகளையும் கொண்டு வர முயற்சி பண்ணுவான். அப்போது அவர் எப்படி இந்த சினிமாவுக்குள்ளே வந்தார், அதுக்காக அவர் கடந்து வந்த பாதைகள்லாம், பர்சனலாக பல சந்திப்புகளில் இந்த சினிமாவுக்குள்ளே அவர் நடத்தியிருக்கிற இந்த போராட்டம், இந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்குள்ள நான் பின்னாடி அதையெல்லாம் அவர் எழுத சொல்லி கேட்டிருக்கேன். பின்னாடி தான் அவர் எழுதுனது. அந்தளவுக்கு ஒரு பெயின்ஃபுல்லான, அதே சமயத்தில் இந்த சினிமாங்கிற கலையின் மீது அவ்வளோ ஒரு அடங்காத ஒரு கனவு. இந்த மாதிரி கனவோட எவ்வளோ பேர் தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்காங்க. இன்றைக்கி அந்த கனவுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்து அவர் நிற்கிறார். உங்கள் எல்லாருடைய ஆதரவையும் வேண்டி நிறைய வந்து இந்த மாதிரி ஒரு தன்னுடைய வாழ்நாள் சேமிப்புலாம் வச்சு ஒருத்தர் ஒரு படத்தை எடுக்கிறார். ஒரு நல்ல படமாக எடுக்கணும்னு அதை நினைக்கிறார். ஒரு சொசைட்டிக்கு ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு படமாக எடுக்கணும்னு நினைக்கிறார். உண்மையிலேயே அவர் சினிமாவை ஒரு சமூக பொறுப்புணர்வு உள்ள
ஒரு விஷயமா அவர் பார்க்குறாருங்கிறது தொடர்ந்து அவருடைய உரையாடல்கள் மூலமாக தெரிஞ்சிக்க முடிஞ்சுது. நான் கேபிள் சங்கர்லாம் வந்து அந்த படத்தில் வந்து அது பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். எங்கள் நண்பரோடு நாங்கள் இருந்தோங்கிற உணர்வு தான் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவருடைய கனவுகள் நிச்சயமாக வெல்லட்டும். அவர் நிச்சயமாக அவருக்கு இப்போ தனஞ்சயன் சார் இந்த படத்தை தன்னுடைய கையில் எடுத்து செய்கிறாருங்கிறப்போ நான் இன்னைக்கு காலையில் கூட சிவா சாரை பார்த்தேன். அப்போ தனஞ்சயன் சார் அவர் பார்த்துப்பார், மேக்ஸிமம் அவர் என்ன செய்ய முடியுமோ அதை பண்ணுவாருன்னு சொன்னேன். ஆனால் தனஞ்சயன் சார் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். அவர் எவ்வளோ டெடிகேஷனோட அவர் இந்த விஷயங்களை செஞ்சுட்டு வர்றாருன்ட்டு. அப்படி பார்க்குறப்ப என்னுடைய அருமை நண்பன் கார்த்திக் நேத்தா இந்த மேடையில் இருக்கார். எல்லாத்தையும் விட பாக்கியராஜ் சார், நாங்கள் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கல்லூரி மாணவர்களுக்காக அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் பற்றி ஒரு 3 நாள் ஒர்க் ஷாப் நடத்தினோம். இன்றைக்கி தமிழில் கரண்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான இயக்குநர்களும் வந்து அதில் பேசினாங்க. அந்த அந்த ஒர்க் ஷாப்பில் பாக்கியராஜ் சார் இல்லையே ஒழிய வந்த அத்தனை பேருமே அவரை பற்றி தான் பேசினாங்க. ஸ்க்ரீன் பிளே பற்றி பேசல. அவர் படம் பண்ணியே எவ்வளோ வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனால் ஏன் அவரை கடந்து பேசுறதுக்கு இன்னொரு ஆள் வரல அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவருடைய ஒவ்வொரு படத்தையும் எல்லாருமே சொல்கிறாங்க, ஒவ்வொரு சீனையும் சொல்கிறாங்க. இன்னைக்கு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் எல்லாருமே. அப்போது ஒரு ஃபீல்டில் அவருடைய தடத்தை அவர் எப்படி ஒரு பயனியராக இருந்திருக்காருங்கிறத நம்ம வந்து அந்த ஒர்க் ஷாப்பில் நான் பார்த்தேன். எல்லாமே யங் டைரக்டர்ஸ், ரொம்ப ஒரு 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 5 வருஷத்துக்குள்ளே 10 வருஷத்துக்குள்ளே படம் பண்ணவங்க எல்லாருமே அவரை பற்றி பேசினாங்க. இன்றைக்கி அவர் இருக்கக்கூடிய மேடையிலையும் நான் இந்த மேடையை பகிர்ந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த படம் ஒரு பெரிய வெற்றியை பெறட்டும். இன்றைக்கி சிவா அவர்கள் ஒரு எழுத்தாளனாகவும் ஒரு இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் வெற்றி பெறுவதற்கு அவருடைய நண்பனாக என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அலைபுணரும் கலை நுகரும் நாய், மதுக்கூடம் வளர்த்துவிட்ட பூனை, விருஷ்டத்தில் பூதேடும் பித்தன், மழையள்ளி மைபூசும் மாம்சன், அரியன வனையும் குயவன், வெளி ஒடுக்கி உள்விரியும் வானம், சுடருள்ளே மணக்கின்ற காடு, இடுகாடு சுடற்காடு. இப்படி ஒரு கவிதை நான் எழுதிட்டு இருந்த தருணத்தில் என்னுடைய மனநிலை இருக்கு இல்லையா, அது இந்த கவிதைக்குள்ளே இருந்த மாதிரி கொந்தளிப்பான ஒரு தழல் நிலையில் இருந்த மனநிலை. அதன் பிறகு காலங்கள் கடந்து மனம் ஒரு புள்ளியில் வந்து ஒடுங்கி ஒரு அமைதி கண்ட பிறகு எழுதிய கவிதை ஒன்று இருக்கு. வேறெழுத்தை உணர்ந்துணர்ந்து ஓரிடத்தில் அமர்ந்த பின்னே 100 எழுத்தை எழுதி எழுதி ஊரிடத்தில் காட்டி என்ன அப்படின்னு ஒரு கவிதை. இந்த 2 கவிதைக்கும் இடையில வந்து ஒரு 20-22 ஆண்டுகள் இருக்கு. அவ்வளோ பட்டறிவு இருக்கு. இந்த படத்தில் வரக்கூடிய ஆலம் திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த தியாகமும் அதே மாதிரி ஒரு புள்ளியில் வாழ்க்கையை தொடங்கி நிறைய அந்த வாழ்க்கை சுழலுக்குள்ள போய் வந்து மீண்டு வெளியே வந்து சாரமாக இந்த வாழ்க்கை கொடுத்த அனுபவ சாரமாக ஒரு நூலை எழுதுகிறான். ஒரு எழுத்தாளனாக மாறுறான். அவனுடைய ஒரு பயணம்தான் இந்த படம். ஏறக்குறைய என்னுடைய அல்லது என்னை போல் எழுதி கொண்டிருக்கக்கூடிய கவிஞர்கள், பாடலாசிரியர்கள், எழுத்தாளர்கள் அத்தனை ஆளுமைகளோட வாழ்க்கையும் இந்த படத்தில் அந்த கதாபாத்திரம் வாயிலாக பொதிஞ்சு இருக்கு. அதனால எனக்கு இந்த படத்தில் எழுதின பாடல்கள் ரொம்ப நெருக்கம். ஒரு வெளியிலிருந்து எழுதின மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு இல்லை. என்னுடைய வாழ்க்கையை நான் மீண்டும் நினைவு கூர்ந்து எழுதி பார்த்துக்கிற மாதிரி தான் இருந்தது. சிரமமும் இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா மெட்டு. நிறைய அந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் இசைக்குள்ளே வந்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய இந்த மரபின் தாளம் ஒன்று இருக்குது. நம்ம ஒவ்வொரு நிலத்துக்குமே ஒரு தாளம் இருக்கு இல்லையா, அதை நம்ம தொலைக்கும் போது நம்ம அடிப்படையில் நிறைய தொலைச்சிட்றோம்னு நினைக்கிறேன். நம்மளுடைய பர்சனாலிட்டியை நம்ம தொலைச்சிட்றோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதை மீட்டெடுத்து கொண்டு வரக்கூடிய சில முயற்சிகள் உண்டு. அது ஒரு பக்கம் ஓங்கி ஒழிச்சிட்டே தான் இருக்குது, ஓங்கி வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படியாக இந்த படத்தில் இருக்கக்கூடிய 4 பாடல்களுமே இந்திய செவ்வியல் இசை இருக்கு இல்லையா, நம்ம இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக், அதை மேலே வச்சு அந்த வெஸ்டர்ன் பேட்டர்னில் இருக்கக்கூடிய இசையை வந்து அதற்கு துணையாக இணையாக முடிஞ்சு வச்சிருக்காப்புல. ரொம்ப சூப்பர் மனோஜ். இன்னொன்று, மனோஜ் வந்து இசைத்துறைக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அவர் இசையில் இருக்கக்கூடியவர். அவர் திரைத்துறைக்கு தான் அவருக்கு இது முதல் படம். பாட்டை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் பொறுமையாக உட்காந்து அந்த மன அமைதியோடு ட்ராங்குவல் ஸ்டேட்டில் இருந்து
மனஜோட இந்த படத்தினுடைய இசைகளை கேட்கும்போது நம்முடைய இந்த நிலத்தில் இந்த வேரில் இருக்கக்கூடிய அந்த தாளம் உறுதியாக இந்த ஒவ்வொரு பாட்டிலுமே இருக்கிறது உங்களாலையும் உணர முடியும். இப்போ போட்ட அந்த ஏழிசைய பாட்டும் சரி, அந்த சிவன் பாடல் இருக்கு இல்லையா, அதுவும் சரி. அடிப்படையில் அந்த ஆலன்கிற தலைப்பை அவர் சொன்ன மாத்திரத்தில் எனக்கு உள்ள பத்திக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் அடிப்படையில் போக்கிரியாக இருந்து நிறைய தவறுகளை செய்து நிறைய பலவீனங்கள்லாம் இருந்து பின்பு வெளியே வந்தேன். அதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. அடிப்படையில் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியோட புத்தகங்கள் இருந்தது. அதன் பிறகு நம்ம திருமூலர், இப்படி நிறைய பேர் இருக்காங்க நம்ம தமிழுக்குள்ளேயே ரமணர்லேருந்து. ஆனால் சைவ சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அடிப்படை மும்மலம் கோட்பாடு இருக்கு இல்லையா, அது என்னை பெரிதும் மாற்றியது. அதை உள்வாங்கி அமைதியாக மண்டைக்குள்ளே விரிச்சு எடுத்துகிட்டு போகும்போது இந்த ஆணவம், கண்மம், மலம் இதை விரிச்சிட்டு கொண்டு போகும்போது அடிப்படையில் எங்கே தவறு இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சது. அதனாலேயும் இந்த ஆலன்கிற திரைப்படம் எனக்கு ரொம்ப நெருக்கம். ஏன்னா சிவனை பற்றி, சிவன் இருக்கக்கூடிய ஸ்தலங்களில் நிறைய படப்பிடிப்பு நடந்திருக்கு. இன்னும் முக்கியமாக மல பரிபாகம், சித்த நிபோதம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இந்த சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவாங்க. நம்முடைய அழுக்குகளை நாமே குறைத்து கொண்டு வருவதன் மூலமாக நாம் மேல் நோக்கி ஏறுவது அப்படிங்கிறதான் சிம்பிளராக நான் சொல்கிறேன். அதை கடைபிடிக்க ஆரம்பித்த பிறகு என்னுடைய வாழ்க்கையிலும் மாற்றம், என்னுடைய எழுத்துலையும் மாற்றம், ஒரு மனப்பக்குவம், இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. அதனாலையும் இந்த ஆலன்கிற டைட்டில் கேட்கும் போதெல்லாம் எனக்கு ஒவ்வொரு முறையும் மேம் சொல்லும் போது ஆலன் அப்படின்னாங்க. சரி, இங்கே ஆலன் தான், அங்கே ஆலன் ஆகியிருக்கேன் போல. அதனால் இந்த படம் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படம். இன்னும் ரொம்ப நெருக்கம் எதனாலன்னா, என்னோட தம்பி விவேக் பிரசன்னா, நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, நாங்கள் உடன்பிறப்பு. ஆமாம் ஆமாம், நான் அண்ணன், அவன் தம்பி. ஆமாம் ஆமாம், அவன் கொஞ்சம் அண்ணமாக இருப்பான், நிறைய அன்பு செலுத்துறதுலேயும் அண்ணன் தான் அவன். அது இன்னும் எனக்கு கூடுதலான மகிழ்ச்சி. என்னுடைய தம்பியோட இந்த படத்தில் நிறைய படங்கள் இணைஞ்சிருக்கும். இன்றைக்கி தான் மேடையில் உட்காரன்னு நினைக்கிறோம் ஒன்றா. மற்றபடி நிறைய பெரியவங்களாம் இருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஆலன் எனக்கு எப்போதுமே என்னோட சிவனை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஆமாம், சிவா சார் அவருக்கு நேற்று கூட அதான் எழுதி அனுப்பிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், சிவன் அருளால் சிவா இயக்கிய ஆலன் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தேன். அவ்வளோதான் சொல்ல தோணுது. மீண்டும் ஒரு சிவவாக்கியர் பாட்டை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லை, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டபின், என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, என்னிலே இருந்து யான் அறிந்து கொண்டனே. நன்றி. நன்றி சார்.